என்னடா பண்ற? டேய் என்ன என்னது என்னது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா இது என்னடா இது என்ன புதைச்சிட்டு இருக்க நீ? என்னடா பேபா பண்றது ஒழுங்கா சொல்லுடா. என்னையா என்னடா இது என்னாச்சு? டேய் நிறுத்து. நிறுத்துடா. யார் நீங்க? எதுக்கு இந்த ஆளை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன புதைச்சிட்டு இருக்காம? ஒண்ணு இல்லம்மா, நாய் கார்ல அடிபட்டு இறந்து போச்சு. ஐயா புதைக்க சொன்னாரு, அதைத்தாமா அவன் புதைச்சிட்டு இருக்கான். பாவம் ஊமை வேற. ஏன் வீட்ல யாரும் இல்ல? எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. சித்திரம்மா மாடியில குளிச்சிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? நீங்க அப்படியே வாங்கம்மா, நான் கதவை திறக்கிறேன். சரி. வாங்க. ஏன் அங்கே நின்னுட்டீங்க? உள்ள வந்து உட்கார வேண்டியது தானே? இல்ல பவித்ராவை பார்க்க வந்தேன். பவித்ரா இருந்தா உள்ள வந்து உட்காரணுமா? இல்லன்னா உள்ள வரக்கூடாதா? வாங்க. தேங்க்யூ. தயவு செஞ்சு இனிமே இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. வீட்டுக்கு வந்தா நேரா உள்ள வந்து உட்காருங்க. அதை விட்டுட்டு மூணாவது மனுஷி மாதிரி வெளியே நின்னுட்டு இருந்தா எனக்கு சங்கடமா இருக்காதா? அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆமா சொன்னாங்க. நான் மேல குளிச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் கதவு பூட்டி இருந்தது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல பரவாயில்ல. சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ ஒண்ணும் வேண்டாம். நானு ஜஸ்ட் பவித்ராவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்காளா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டேன். இல்ல, எல்லா அக்காவுக்கும் தங்கச்சி மேல பாசம் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. என்னடா நம்ம தங்கச்சி 2ஆம் தரமா வாழ்க்கப்பட்டிருக்காளே, நல்லா இருப்பாளோ இல்லையோன்னு பயப்படுறீங்க இல்ல? எல்லா அக்காவுக்கும் வரதுதான். இங்க பாருங்க, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும்னா என்னாலதான் வரணும். சத்தியமா அவளை நான் என் தங்கச்சி மாதிரி தான் பாத்துக்கிறேன். ஐயோ இல்லைங்க, எனக்கு உங்களால எந்த பயமும் இல்ல. அது என் வீட்டுக்காரரை பத்தி பயப்படுறீங்களா? அந்த பயம் கூட உங்களுக்கு தேவையில்லாததுதான். அவரும் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு. இப்ப கூட பாருங்க, நான் வீட்டுல இருக்கேன், அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் உங்களை ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க. அது வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு முதலே தெரியும் பவித்ராவை 2ஆம் தரமா கல்யாணம் அவரு பண்ணிக்க போறாருன்னு. அது பொய் தானே? அது இல்ல சொல்லுங்க, அது பொய் தானே? இல்லையே, நான் உண்மைதான் சொல்றேன். என்கிட்ட முதல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாரே. நீங்க சொல்றதுலயே தெரியுது போய் தான் சொல்லியிருக்கீங்கன்னு. ஆனா பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாம் இல்லையா? அக்கா, எப்போ வந்தீங்கக்கா? இப்பதான் வந்தேம்மா. எப்படி இருக்கேம்மா? இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. கோவில் பிரசாதமா? இந்தாங்கக்கா, குடு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். ஏங்க மேடம், உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு பிரியம் இருக்கோ இல்லையோ,
ஆனா உங்க தங்கச்சிக்கு உங்க மேல கொல்ல பிரியம். கோயிலுக்கு போனா கூட உங்க பேர்ல தான் அர்ச்சனை பண்றா. அக்கா அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க அக்கா? ரொம்ப நல்லா இருக்காங்க. நீ ஏன் பவித்ராக்கு என்ன நேத்து தங்க வளையல வாங்கி கொடுத்ததும் அக்கா கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த, அக்கா பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டியா? ஐயோ மறந்துட்டாங்க. இருங்க அக்கா எடுத்துட்டு வரேன். ஹலோ 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 ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. பாத்தையா உன் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு? அவளை ஏன் நான் இவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை வெறுப்பேத்துறதுக்காகவோ அல்லது ஊர் மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவோ அல்ல. பாவம், அவ அல்பாயுசுல சாக போறாள்ல. ஏய், அவ தீர்காயுசா இருக்க போறா இல்ல அல்பாயுஸ்ல சாவ போறான்னு சொல்றதுக்கு நீ என்ன கடவுளா? இல்லம்மா, மாசிலாமணி எல்லாருடைய சாவு தேதியை அந்த யம முடிவு பண்ணுவான். ஆனா உன் தங்கச்சியோட சாவு தேதியை இந்த மாசிலாமணி தான் குறிப்பான். அப்படி நீ பண்ணன்னு வச்சுக்கோ, அடுத்த நாளே நான் உனக்கு என்னங்க எதை நாள் குறிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்லடா செல்லம். இப்ப நான் உனக்கு தங்க வளையல் வாங்கி கொடுத்தேன்ல, கூடி சீக்கிரம் வளகாப்பு தேதியை குறிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னங்க இது? இதெல்லாம் போய் அக்கா கிட்ட சொல்லிட்டு. அக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க. அக்கா நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. இத பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியுமா தோணுது, உன்னோட கைக்கு வளையல் போட்டாரே அவரு, அவரோட கைக்கு நான் கூடிய சீக்கிரம் ஏதாவது போடலான்னு இருக்கேன். பிரேஸ்லெட் அக்கா? அதுவும் மெல்லிசாலாம் இல்ல, 2 கைக்கும் நல்ல கனமா. அப்படி போட்டா தானே உன்னோட அக்கா யாருன்னு அவருக்கு புரியும். அக்கா நீங்க சொல்றது என்ன மாடல்னு எனக்கு புரியல. வெரி நைஸ். இந்தா அக்கா உள்ள வந்து உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். வாங்க. ஒரு நிமிஷம், நான் சொன்னது பிரேஸ்லெட் இல்ல, ஹேண்ட் கப்ஸ். யார் கைக்கு ஹேண்ட் கேப்ஸ் போடுறது? டே தீனா, இந்த உன் செல்போன். சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுவியா? தெரியலம்மா, வேலையை பொறுத்தது. ஏன்? கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். நீ தான் எங்கே போனாலும் அவளையும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லியிருக்கியா, அதான் கேட்டேன். ஆமாம்மா, போகிறதா இருந்தால் அவளையும் கூட்டிகிட்டு போ. சரி. சார், கொரியர். வாப்பா. அட வாப்பா. The nearsighted Mr. Magoo is stretching the limit in I see. What's it? என்னடா எங்க இருந்து வந்திருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, உன் அருமை மருமக இருக்கால, அவளுக்கு அவன் மாமகார அப்ளிகேஷன் கொடுத்த கம்பெனில இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு. அது எப்படி? நானும் அம்மாவும் படிச்சு வேலைக்கு போன்னு சொன்னப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு
உன் மாமங்கார அப்ளிகேஷன் அனுப்பணும்னே தூள் பறக்குது. ஏய், உன்னை தாண்டி கேட்குறேன், சொல்லுடி சொல்லுடி. கேட்குறேன்ல, சொல்லுடி. அது பெரிய கம்பெனி, நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை. ஏண்டி உன் புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீயே வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டியா? இவன் முடிவெடுத்துட்டா நான் விட்டுருவனா? ஏய், இத பார், நீ வேலைக்கு போகணுன்ற அவசியம் எனக்கு ஒண்ணு இல்ல. நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். ப்ளீஸ். சம்பாதிக்காதப்பவே இந்த ஆட்டம் ஆடுறியே, சம்பாதிக்க ஆரம்பிச்சா என்ன ஆட்டம் ஆடுவ? இத பாரு, நான் முன்ன மாதிரி டிரைவர் இல்ல. இப்ப ஐயாவோட ரேஞ்சே வேற. நீ வேலைக்கு போய் எனக்கு ஒன்றும் பிச்சை போட வேணாம், புரிஞ்சுதா? நான் வேலைக்கு போறேன்னு சொல்றது உங்களுக்காக இல்ல, எனக்காக, என்னோட பாதுகாப்புக்காக. என்னது பாதுகாப்புக்காகவா? ஏன் தப்புடி? அன்னைக்கு அப்ளிகேஷன் வந்தப்பவே நான் கிழிச்சு போட்டிருந்தேனா இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ பேச மாட்ட. சரி, இப்போ உனக்கு கெட்டு போகல. ஏய், என்ன? சாப்பிடுங்க. தேங்க்யூ. சாப்பிடுங்க. சண்டை போடாம அமைதியா. குழந்தைங்க சாப்பிட்டாங்களா? அவங்க அப்பவே சாப்பிட்டாங்க. நீங்க உட்காருங்க, நான் சர்வ் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீ பசங்களை பாத்துக்க. அவங்க விளையாடிட்டு இருக்காங்க, நீங்க உட்காருங்கம்மா. எப்பவுமே சாப்பிட கூப்பிட்டா சாக்கு சொல்ற ரேகா இன்னைக்கு கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. என்ன ரீசன் சொல்லுங்க பாப்போம். ஒண்ணும் இல்ல, தீபக்கோட அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். என்ன பிரியா, சார் எப்பவுமே வீட்ல ரொம்ப குவைட்டா? என்ன சார் ஆழ்ந்த சிந்தனையா? என் விளையாட்டை எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, என்னை பற்றி சரியாக தெரியாமல் ரொம்ப நாளாக ஒருத்தங்க என்கிட்ட பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட என் விளையாட்டு எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சார் என்ன சார், இந்த ப்ராப்ளமை பற்றி சாப்பிடும்போது கூட யோசிக்கணுமா? அப்புறம் எப்படி சார் டைஜஸ்ட் ஆகும்? என்ன பிரியா? ரேகா, வாழைப்பழம் சாப்பிட்டாலே சில பேருக்கு ஜீரணமாகாது, ஆனால் கல் சாப்பிட்டா கூட எனக்கு ஜீரணமாகும். அதுவும் கரெக்ட் தான் சார். சுஷீலா, உனக்கு சாரை பற்றி தெரியுமா? இல்ல, சார் எப்பேற்பட்டவர், அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் தெரியுமா?
மனம் உடைத்து